Taste the Daily. சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று சாலையோர வியாபாரிகள் அவர்களது உணவகத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று மாநகராட்சி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செயல் விளக்கம் அளித்தனர். சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடிப்பதால் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கையை கழுவினாவே போதுங்க, 60 to 70% நோயை நம்ம தடுத்துக்கலாம். உணவுல நம்ம வீட்டிலேயே சரி, நான் கடைக்கு இன்ஃபுளுஸ் பண்ணி சொல்லுங்க, கை கழுவுங்க, சுத்தமா வச்சுக்கங்க, கிளவ் போட்டுக்கங்க. அதை பற்றி பாருங்க, கிளவ் போட்டுட்டு நான் பானிபூரி கடையில நடந்தது பார்த்தப்ப எப்படி இருந்தது, நல்லா இருந்தது. ஜூஸ் கடை பார்க்கறதுக்கு பலபலன்னு, உள்ள போனா பூரா அலுவலகம் எங்க வாங்கியிருக்காங்க, கோயம்பேடு. இது அடுத்தது நிறைய எச்சி துப்பி துப்பி பாருது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சாலையோர சிறு வியாபாரிகள் சிலர் அருகில் உள்ள கடைகளில் குட்கா விற்பனை நடப்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். உங்க ஏரியா எஃப்எஸ்ஓ உங்களுக்கு டைப் பண்ணிட்டேன். நம்ம ஏரியா மட்டும் இல்ல சார், சென்னை ஃபுல்லா சசி வீடான கூட இருக்கும். எல்லா இடத்துலயும் அது கொடுக்குறாங்க. நீங்க எங்க கிட்ட தகவல் இது மாதிரி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இது சொல்லிட்டீங்களே, இப்பதான் சொல்றீங்க. இப்போ பிடிக்கிறது போலார் ஆப்போசிட் ரெகுலரா அது செஞ்சுருக்காங்க. Taste the Daily.